எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம்னா, இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் நம்பர் அப்படிங்கிறதுல பேன் கார்டு நம்பர், பேங்க் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்றதுக்கும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ண அந்த ஸ்டேட்டஸ். அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஐடிக்காக நம்ம வந்து டொனேஷன் சென்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ நம்ம சென்ட் பண்ண ப்ரூஃப் அதையும் நம்ம வந்து இந்த டைம் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வியூ பண்ணி பார்த்துட்டு திரும்ப நம்ம இன்வாய்ஸ் இதையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா இங்கே வந்து do you want to download இதை வந்து எகைன் டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ப்ளூ கலரில் இருக்க நம்ம id.pdf அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே நமக்கு இங்கே வந்து டொனேஷன் பண்ணின ரெசிப்ட் நமக்கு வியூ வந்துடும். ஸோ இந்த ரெசிப்ட் நம்மளோட போர்ட்டலில் எப்பயுமே இருக்கும். நீங்கள் இந்த 300 டொனேஷன் பண்ணதுக்கான ரெசிப்ட் உங்களுக்கு காமராஜர் ஃபவுண்டேஷன் நேம்லேருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இமீடியட்டாகவே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 100% இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. 80G அதோட அண்டர் செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம அவங்க கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆகி வந்திருக்கா அல்லது எதுவும் ரிஜெக்ஷன் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜெக்ஷன் எதுக்காகலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரூஃப்ஸ் ஏதாவது கிளியராக இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கிற டீட்டெயிலும் மிஸ்மேட்ச் ஆகும் பட்சத்தில் அப்போவும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே டீட்டெயில் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப இது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். டியர் ஆல், இப்போ நம்ம அப்லோட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே டாக்குமெண்ட்ஸுமே அப்ரூவ்ட் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம வந்து திரும்ப ஒரு டைம் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை யாருக்காவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்ரூவ்டு அப்படின்றது நம்ம கீழே வந்துருச்சு. ஸோ இது ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு அப்படின்றத காட்டிடுச்சு. இப்போ நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பேங்க் ப்ரூஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு பேங்க் ப்ரூஃபில் ரீமார்க்கில் வந்து பாருங்கள் இமேஜ் நாட் கிளியர் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து நம்ம கரெக்டாக கிளியரான பிக்சர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இமேஜ் வந்து கிளியராக இல்லாதனால திரும்பவும் ஒரு டைம் வந்து அப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிளியராக ஒரு பிக்சர் எடுத்து திரும்பவும் நம்ம வந்து அதை சேவ் பண்ணி கரெக்டாக நம்மளோட ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இங்கே செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்லோடு அப்படின்றத கொடுங்க. பேங்க் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எல்லாமே பிக்சரை கரெக்டாக கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 to 3 minutes தான் வந்து ஆகும். இந்த டைப்பிங் டைம் தான் வந்து நமக்கு ஜாஸ்தியாகும். So thank you all.